ஹை கேஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி அமாவாசை மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. முக்கால்வாசி நாள் நான் அமாவாசைக்கு வாழைக்காய் பொரியல் பண்ணிவிடுவேன். அப்படி பூசணிக்காய் எதுனா இருந்தாலும் அந்த பொரியல் பண்ணுவேன். இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் பண்ணும்போது வெங்காயம், தக்காளி, பூண்டு எதுவும் சேர்க்காம தாங்க சமைப்பேன். அமாவாசைக்கு அந்த மாதிரி சமைக்கிறது ரொம்ப நல்லதுன்றாங்க. அதே மாதிரி அத்தை இறந்ததுலேருந்து நான் தலைக்கு குளிச்சுட்டு தாங்க சமைச்சு படைப்பேன் அவங்களுக்காக. அத்தை இருக்கும்போது அவங்க தான் குளிப்பாங்க, நான் குளிக்க மாட்டேன். உங்களுக்கும் மாமனார், மாமியார், அம்மா, அப்பா யாருன்னா இல்லைன்னா இந்த மாதிரி தலைக்கு குளிச்சுட்டு சமைச்சு படைக்கலாம். அது ரொம்ப நல்லதும் கூட. அன்றைக்கி கம்பல்சரி நான்வெஜ் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி நம்ம நைட்டு சாப்பிடும்போது கண்டிப்பாக சாதம் சாப்பிட்டு தான் டிஃபன் சாப்பிட்ணும். சும்மா 2 பருக்கு சாதையாவது சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. காலையிலையும் நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு சாப்பிட்டு தான் அமாவாசைக்கு சமைக்கணுமா. ஏன்னா நம்ம ஒரு பொழுதில் இருந்து சமைக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு கூடவே கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஐட்டம் பண்ணும்போது எனக்கு டக்குன்னு வேலை ஆகிடும். இன்றைக்கி சீக்கிரமாகவே சமைச்சு முடிச்சிட்டேன். ஆனால் இந்த கீரைலாம் பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி அப்புறம் பூண்டெல்லாம் உரித்து பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். இன்றைக்கி நாங்கள்லாம் சீக்கிரம் சாப்பிட்டோம். மாமனார் மட்டும் லேட்டாக வந்தார். அவருக்கு ஒரு பக்கம் தோசை ஊற்றிட்டு ஒரு பக்கம் பொரியல் இறக்கிட்டு சாதமும் வெந்துருச்சு. அப்படியே வடிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். சீக்கிரமாக போய் அப்படியே பூஜையும் பண்ணிட்டேங்க. பூஜை பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல என்னால். பூஜை பண்ணி முடிச்சுட்டு வெளியில் போய் அவங்களுக்கு வச்சுட்டு வந்தது தாங்க. அவன் உள்ளே வந்துட்டேன். வந்தோடனே பார்த்தா ஒரே சவுண்டு. எட்டி பார்த்தா இவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. என்ன கேமராவையும் பார்த்த உடனே பறந்து ஓடிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் அமாவாசைக்கு படைச்சிட்டிங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி. பை கைஸ்.